السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் இருளக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷவ்வால் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தினுடைய அனைத்து ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, எதை வைத்து கொடுக்கப்படுகின்றது? அந்த மனிதன் உயர்வடைவதற்கும் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமும் மரியாதையும் கிடைப்பது எதை வைத்து என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திற்கு அற்புதமாக கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆன் ஷரீஃப், அதை யார் கற்கின்றாரோ, அதை யார் ஓதுகின்றாரோ, அதை யார் தன்னுடைய நாவிலே மொழிகின்றாரோ, அந்த குர்ஆன் ஷரீஃபை யார் படித்து அதை ஆராய்ச்சி செய்கின்றாரோ, ஆய்வில் ஈடுபடுகின்றாரோ, அதற்காக நேரங்களை ஒதுக்குகின்றாரோ, அந்த குர்ஆனை அனுதினமும் தொட்டு தொட்டு யார் பார்க்கின்றாரோ, இவர்களுக்குத்தான் இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் என்பது இருக்கின்றது. இதற்கு மாறாக குர்ஆனுக்கு யார் கண்ணியம் கொடுக்காமல் இந்த உலகில் வாழுகின்றாரோ, அவர் இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, கேவலத்திற்கும் கைசேதத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாகுவார் என்பது குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே அவன் முஸ்லீமாகத்தான் பிறக்கின்றான்.
அவனுடைய பெற்றோர்கள் எதில் இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலே அவர்களுடைய பிள்ளைகளும் சென்று விடுகின்றன. அப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் முஸ்லிம்களாக முஃமின்களாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாகத்தான் பிறக்கின்றார்கள். அவனுடைய பெற்றோர்கள் யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் அதே போன்று வாழ்கின்றது. பிறக்கக்கூடிய குழந்தையுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக முஃமின்களாக இறை நேசர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் முஸ்லிம்களாக முஃமின்களாக இறை நேசர்களாக அந்த பிள்ளைகளும் வாழ்கின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையுமே முஸ்லீமாக அல்லாஹ் பிறக்க வைக்கின்றான். இந்த முஸ்லீமாக பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு முதல் மதரசா முதல் கல்வித்தனம் என்று சொன்னால் அது தாயுடைய மடியாக இருக்கின்றது. ஒவ்வொரு தாயுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் முழுவதுமாக தாய்ப்பால் கொடுத்தால் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் 2 ஆண்டுகள் முழுமையாக தாய்ப்பால் கொடுத்தால் 65% நோய்களுக்கு அந்த தாய்ப்பால் மருந்தாக இருக்கின்றது. இன்றைய ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றது, மருத்துவ உலகம் சொல்லுகின்றது, தாய்ப்பால் எந்த குழந்தைகள் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக குடித்ததோ அந்த குழந்தைகள் அவருடைய ஆயுள் முழுக்க ஏற்படக்கூடிய முசீபத்துகள் நோய்களுக்கு 65% 67% அந்த தாய்ப்பால் மருந்தாக இருக்கின்றது. மீதமுண்டான 33% தான் நாம் மருத்துவரின் மூலமாக சரி செய்கின்றோம் என்பதாக மருத்துவ உலகம் இன்னைக்கு சொல்லுகின்றது. அப்போ தாய்ப்பால் யார் 2 ஆண்டுகள் பூர்த்தியாக குடிக்கின்றதோ அப்படி குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் தாயுடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ, குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற பொழுது எந்த நிலையில் பால் கொடுக்கப்படுகின்றதோ அதே நிலையில் தான் அந்த பிள்ளை உலகத்தில் வாழ்கின்றது. தாய் பால் கொடுக்கின்ற பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டு ஒலு செய்து கொண்டு பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு இப்படி ஏதாவது ஒரு இபாதத் செய்து கொண்டு பால் கொடுத்தால் அந்த குழந்தைகள் பிற்காலத்திலே நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக 4 பேர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பிற்காலத்திலே நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கின்றது. அந்த தாய் பால் கொடுக்கின்ற பொழுது போனை பார்த்து கொண்டோ டிவியை பார்த்து கொண்டோ அல்லது ஏதாவது கதைகள் பேசிக்கொண்டோ பால் கொடுத்தது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளும் அதே போன்று கடைசி வரை தன்னுடைய தாய்க்கு கட்டுப்படாமல், பெற்றோருக்கு கட்டுப்படாமல், உற்றார் உறவினர்களுக்கு கட்டுப்படாமல், அவர்களை மதிக்காமல், ஊரார்களை மதிக்காமல் தாண்டோண்டிகளாக வாழ்ந்து வருகின்றது. அந்த பெற்றோர்களுக்கு அவப்பெயர்களை அந்த பிள்ளையில் வாங்கி கொடுக்கின்றது. இதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள். முதல் மதரசாவாகிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் குடிக்கக்கூடிய பருவத்திலே அந்த பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கங்களை பேணி அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கப்பட்டால் பிள்ளையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முதல் வார்த்தையாக அல்லாஹ் என்ற வார்த்தையாக இருந்தால் அந்த குழந்தை கடைசி வரை அல்லாஹுக்கு பயந்த குழந்தையாக வாழும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே பிஞ்சி உள்ளத்திலேயே
ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒன்று என்று சொன்னால் அது மார்க்கத்துடைய இல்முதான், குர்ஆனுடைய இல்முதான். குர்ஆனை எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமோ, மார்க்கத்தை எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமோ, அதை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நமக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கு சென்று குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதினால், ஒரே ஒரு எழுத்தை வாசித்தால், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். ஒரே ஒரு எழுத்திற்காக வேண்டி. அப்படி என்று சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 ஆயத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றதோ அத்தனை எழுத்துக்களையும் அந்த குழந்தைகள் எத்தனை முறை தன்னுடைய நாவிலிருந்து உச்சரிக்கின்றதோ அத்தனைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த குழந்தை குர்ஆனை ஓதியதின் காரணமாக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வதன் காரணமாக, இல்மை தேடிக்கொள்வதற்காக பள்ளிக்கு வந்ததின் காரணமாக அந்த குழந்தைக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அல்லாஹு தஆலா கண்ணியம் அளிக்கின்றான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த குழந்தை பள்ளியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். அந்த குழந்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து மறு எட்டுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான். ஒரு ஆண்டு முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்படி ஏராளமான சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுவார்கள், யார் பள்ளிக்கு இல்மை கற்பதற்காக, மார்க்கத்தை கற்பதற்காக, குர்ஆனை கற்பதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி வருகின்றாரோ அவர் சுவனத்துடைய பாதையில் செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற வழியில் மலக்குகள் ரக்கைகளை விரித்துக் கொண்டு அவர்களுக்காக கண்ணியம் செய்கின்றார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அந்த பிள்ளைகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். ஒரு இல்மை கற்பதற்காக பள்ளியை நோக்கி ஒரு அடியான் வந்துவிட்டான் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய சவாப் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்றது. இப்படி ஏராளமான சிறப்புகள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்பதற்காக வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுப்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனிலே எத்தனையோ சூறாக்கள் இருக்கின்றது. அதில் சில சூறாக்களை ஓதினம் என்று சொன்னால் முழு குர்ஆனையும் ஓதிய சவாபுகள் கிடைக்கின்றது. ஒரு சஹாபி நபியிடத்திலே வருகின்றார். அந்த சஹாபியிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கின்றார்கள். அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னதோடு மட்டுமல்லாது திருமணம் செய்வதற்கான வசதி வாய்ப்பும் என்னிடம் கிடையாது. திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மஹர் கொடுக்க வேண்டுமே, அந்த மஹர் கொடுப்பதற்கான வசதி என்னிடம் கிடையாது என்று அந்த வாலிபர், அந்த மனிதர் சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள், அலஸ்து, நீங்கள் குர்ஆனிலிருந்து சில சூறாக்களை கற்றுக்கொள்ளவில்லையா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய சூரா உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார்கள். அந்த சஹாபி ஆம் தெரியும் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சூரா குர்ஆனில் 4 ஒரு பகுதிக்கு சமம். இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரா உங்களுக்கு தெரியாதா?
ஆம் தெரியும் என்பதாக சொன்னார்கள். அந்த சூரா குர்ஆனில் 4இல் ஒரு பகுதிக்கு சமம். நீங்கள் இதா சுல்சிலத்தில் அருள் சூரா உங்களுக்கு தெரியாதா? அந்த சஹாபி நஅம் தெரியும் என்பதாக சொன்னார்கள். அது குர்ஆனில் 4இல் ஒரு பகுதிக்கு சமம். சொல்லுவார்கள், குல் ஹுவல்லாஹு சூரா, சூரத்துல் இக்லாஸ், அந்த சூரா உங்களுக்கு தெரியாதா என்று கேட்பார்கள். அந்த சஹாபி நஅம் தெரியும்பதாக சொல்லுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சூரா குர்ஆனிலே 3இல் ஒரு பகுதிக்கு சமம். இதுவெல்லாம் தெரிந்த நீங்கள் எதுவுமே இல்லாத ஆள் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய இல்மை கொண்டு, இந்த குர்ஆனுடைய சூறாக்கள் தெரிந்ததின் காரணமாக இதை மகராக வைத்து நீங்கள் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள், திருமணம் முடித்துக் கொள்வதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் குர்ஆன் என்பது எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்ந்தது. அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த குர்ஆனுக்கான கண்ணியம் இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது? எந்த அளவுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றோம். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு துன்யாவும் தேவை, தீனும் தேவை. துன்யா வேண்டுமே, துன்யா இருந்தால்தான் தீனுடைய காரியங்கள் செய்ய முடியும், தீன் இருந்தால்தான் துன்யாவிலும் வாழ முடியும். இரண்டுமே தேவை. ஆனால் அந்த இரண்டில் எதில் மிகைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தீனில் தான் அவன் மிகைத்திருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் சொல்லுவார்கள், கப்பல் செல்வதற்கு தண்ணீர் அவசியம்தான், கப்பல் செல்வதற்கு தண்ணீர் அவசியம்தான். அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்துவிட்டால் எப்படி பிரயாணம் செய்ய முடியாதோ அதே போன்று உலகத்திலே வாழும் பொழுது துன்யாவுடைய அந்த காசு பணம் என்பது தேவை. ஆனால் அந்த துன்யாவுடைய ஆசை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், எப்படி கப்பலுக்குள்ளே தண்ணீர் வந்துவிட்டால் பிரயாணம் செய்ய முடியாதோ, நாம் கப்பலுக்குள் முழுகி தண்ணீரிலே முழுகி அழிந்து விடுவோமோ, அதே போன்று துன்யாவுடைய ஆசை, பணத்துடைய ஆசை, செல்வத்துடைய ஆசை, பொருளாதாரத்துடைய ஆசை நம்முடைய உள்ளத்திற்குள் வந்துவிட்டால் தீனுடைய எந்த செயலுமே செய்ய முடியாது, தீனுடைய எந்த செயலுமே செய்ய முடியாது, தீனுக்காக எதுவுமே செய்ய முடியாது. குர்ஆனை ஓத முடியாது, தொழுக முடியாது, எந்த வணக்கங்களையும் செய்ய முடியாது. அதனால் நாம் தீன் என்பதை உயர்ந்ததாக வைக்க வேண்டும், துன்யா என்பதை நம்முடைய காலுக்கு கீழால் வைக்க வேண்டும். அதுதான் சஹாபாக்களுடைய நிலைமையாக இருந்தது. தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கப்பட்டால் உடனே சஹாபாக்கள் எதையெல்லாம் கையில் வைத்திருக்கின்றார்களோ அதை தூக்கி எறிந்துவிட்டு தீனுக்காக செல்வார்கள். அதனால் அல்லாஹு தஆலா துன்யாவை அவருடைய காலுக்கு கீழால் போட்டார். எத்தனையோ வரலாறுகள் நாம் பார்க்கின்றோம். ஒரு சஹாபி கடனாளியாக இருந்தார். அந்த கடனை வாங்குவதற்காக வேண்டி அவரை தேடி அந்த யகூதி வந்திருக்கின்றான். கடனை கேட்கின்ற பொழுது இந்த சஹாபி, நீ நின்று கொள், நான் ஒழு செய்து விட்டு வருகிறேன் என்பதாக சொல்லி ஒழு செய்துவிட்டு முஸல்லாவை விரித்து 2 ரக்காத் தொழுவார்கள். தொழுதுவிட்டு முஸல்லாவை தூக்கி அங்கிருந்து ஒரு தங்கக்கட்டை எடுத்து அவருக்கு கொடுப்பார். கொடுத்துவிட்டு, உனக்கு எவ்வளவு நான் கடன் கொடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொள், மிச்சத்தை கொடு. அவர் தனக்கு தேவையான கடன் கொடுக்க வேண்டிய அந்த அளவுக்கு தங்கத்தை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை கொடுப்பார். மறுபடியும் அந்த தங்கத்தை அதே இடத்தில் வைத்து மூடிவிட்டு திரும்பவும் தொழுவார்கள். அல்லாஹ் அந்த செல்வத்தை மறைத்து விடுவான். அப்போ அந்த யகூதி கேட்பார், உனக்குத்தான் அல்லாஹ் உன்னுடைய இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றானே, நீ யாரிடமும் கடன் வாங்காமல் இந்த மிச்சமானதை, என்னுடைய கடன் போக மீதம் இருக்கிறதை நீ வைத்து செலவு செய்து கொள்ளலாமே, அதை வைத்துக் கொண்டு உன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாமே என்று கேட்பார். அப்போ சஹாபி சொல்லுவார்கள், இந்த துன்யா என்பது என்னுடைய கைக்கு தேவை அல்ல, அது என்னுடைய காலுக்கு கீழால் இருக்க வேண்டியது. நான் தேவைப்படும் பொழுது என்ற காய் தொழுதுவிட்டு கேட்டேன், அல்லாஹ் இன்று கொடுத்தான்.
இதே போன்று எனக்கு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் நான் அல்லாஹ்விடம் தோதுவிட்டு கேட்டால் இன்று கொடுத்த அல்லாஹ் அன்றும் நிச்சயமாக எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது சஹாபாக்களுக்கு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் நமக்கும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இல்லை. நமக்கும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இல்லை. மார்க்கத்துடைய இல்மை என்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டுகின்றோமோ அப்போதுதான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வரும். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த மார்க்கத்துடைய இல்மு குர்ஆனை கற்கக்கூடிய அந்த பயிற்சி இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணமே ஏற்படாது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படாது. யாரிடத்திலாவது நம்முடைய தேவைகளை முறையிட வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். யாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். அல்லாஹ்விடத்தை யாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும். மார்க்கத்துடைய இல்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். குர்ஆனுடைய இல்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். குர்ஆனுக்காக வேண்டி எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, மார்க்கத்துடைய இல்முக்காக வேண்டி எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை கொண்டுதான் நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். அதை கொண்டுதான் அல்லாஹ் செழிப்பை கொடுக்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி எந்த ஒரு வேலையும் செய்வது கிடையாது. எப்பொழுதுமே நபியுடைய தர்பாரில் இருந்து கொண்டு நபி சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் பதிவு செய்யக்கூடியவர்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பசியில் இருக்கின்றார்கள். அந்த பசியின் காரணமாக யாரிடத்திலாவது கேட்பதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. பள்ளிவாசலுடைய வாசலிலே அமர்ந்து கொண்டார்கள். அந்த வெளியாக வரக்கூடிய சஹாபாக்களிடம் சலாம் சொன்னால், ஏதாவது ஒரு மசாலாவை கேட்டோம் என்று சொன்னால் என்னுடைய நிலைமையை அவர்கள் விளங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வெளியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள், ஒரு சட்டத்தை கேட்கின்றார்கள். அதற்கான பதிலை அபூ ஹுரைரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அவர்களிடமும் சலாம் சொல்லிவிட்டு ஒரு மசாலாவை கேட்கின்றார்கள். அவர்களும் பதில் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் இறுதியாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வழியாக வருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சலாம் சொல்லுவோம், அவர்களிடமும் இந்த சட்டங்களை கேட்போம், அவர்கள் இந்த நிலைமையை விளங்கிக் கொள்வார்கள் என்ற நோக்கத்திலே நபிக்கு சலாம் சொன்னார்கள். நபிக்கு சலாம் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூ ஹுரைரா நீங்கள் பசியோடு இருப்பது போன்று தெரிகின்றதே என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள். வீட்டிற்கு அழைத்து சென்றால் வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த உணவுமே வீட்டில் கிடையாது. ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் நபி அவர்களுக்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் வீட்டில் உள்ளே வராமல் வெளியிருந்து கொண்டே ஆயிஷா ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். நபி அவர்கள் தான் மட்டும் சாப்பிடுவதாக இருந்தால் குடிப்பதாக இருந்தால் தன்னுடைய வீட்டிற்கு உள்ளே வந்து குடித்திருப்பார்கள். அவர்கள் வீட்டுடைய வாசல் நின்று கொண்டு கேட்க என்று சொன்னால் அவர்களோடு வேறு யாரோ இருக்கின்றார். அப்போ நாம் இருப்பதாக சொன்னால் நபி அவர்கள் அந்த பாலை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் பொய் சொன்னதாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எதுவுமே இல்லை என்று நீட்டினார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஏதோ ஒன்று இருப்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய வாசகத்தின் மூலமாக தெரிகின்றது, அது என்னமோ அதை கொண்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நபி அவர்கள் அந்த பாலை வாங்கி கொண்டார்கள். அதை பார்த்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
இந்த பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்குத்தான் முதலில் கொடுப்பார்கள், நாம் குடித்து விடலாம், நாம் குடித்து நம்முடைய பசியெல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூ ஹுரைரா, உன்னை போன்று 300க்கு மேற்பட்ட திண்ணை தோழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் பட்டினியில் இருக்கின்றார்கள், அவர்களும் பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்கின்றார்கள், அவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று நபியுடைய உத்தரவுக்கிணங்க அந்த 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்களையும் அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பால் கிண்ணத்தை அபூ ஹுரைராவிடம் கொடுத்து, அபூ ஹுரைரா, நீங்கள் வலது பக்கமாக ஒவ்வொரு சஹாபாக்களுக்காக கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இருப்பதே ஒரு டம்ளர் பால், இது எனக்கே பத்தாது என்றாலும் நபி அவர்களுடைய உத்தரவு, இத்தனை பேர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்தார்கள். ஒவ்வொரு சஹாபியாக அவர்கள் வயிறு நிரம்ப ஒவ்வொரு சஹாபியும் குடித்தார்கள். 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குடித்தார்கள். குடித்ததற்கு பிறகு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மீதம் யார் இருக்கின்றது என்பதாக கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், தாங்களும் நானும் மட்டும்தான் இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூ ஹுரைரா, நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொல்வார்கள். அந்த ஒரு டம்ளர் பாலில் 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குடித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிக்கின்றார்கள். நபி அவர்கள் மீண்டும் குடி என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படியாக 3 முறை குடி என்பதாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால் என்னால் ஒரு மிடரு கூட குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வயிறு நிரம்ப நான் குடித்திருக்கின்றேன், என்னுடைய பசியெல்லாம் தீர்ந்து விட்டது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய இல்முக்காக வேண்டி, தீனுடைய கல்விக்காக வேண்டி, அந்த இல்மை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, அந்த இல்மை கற்றுக்கொண்டதின் காரணமாக ஒரு டம்ளர் பாலின் மூலமாக அல்லாஹ் இத்தனை பேர்களை அல்லாஹ் பருக வைத்தான். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பரக்கத். அந்த 300 சொச்ச சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்க வைத்தானே, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கரத்தினால் அந்த 300 சொச்ச சஹாபாக்களும் குடித்தார்களே, அவர்களெல்லாம் அஸ்ஹாபு சுஃபா, நபியுடைய சொற்களை கேட்டு அதை எழுதக்கூடியவர்கள், அதை படிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த ஒரு டம்ளர் பாலை அல்லாஹு தஆலா கொடுத்தார். இப்படி மார்க்கத்துடைய இல்முக்காக யார் முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ, குர்ஆனுடைய இல்முக்காக யார் முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ, அவர் தொடுவதெல்லாம் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி கொடுப்பார். அவர் எதையெல்லாம் கை வைக்கின்றாரோ, இல்முக்காக முயற்சி செய்யக்கூடிய அவர்கள் கை வைக்கக்கூடிய பொருளிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். நாம் உலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, ஏதாவது நாம் கடை திறந்தால், வீடு கட்டினால், ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் உடனே பள்ளிவாசலுக்கு சென்று இமாமை கூப்பிடுகின்றோம். எதற்காக? இமாமுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் தெரியும், இமாமுக்கு குர்ஆனுடைய விளக்கங்கள் தெரியும், அந்த குர்ஆனை படித்திருக்கின்றார். எனவே அவருடைய நாவிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு பிஸ்மில்லா சொன்னால் போதும், அதை கொண்டு அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முசீபத்தை எல்லாம் நீக்கிவிடுவான் என்ற நம்பிக்கையில் தான் கூப்பிடுகின்றோம். அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்துடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தது என்று சொன்னால், அந்த பிள்ளைகளின் மூலமாக கூட அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்திற்கு பரக்கத்தை கொடுப்பான். அந்த பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய மூதாதையர்களுக்கு அல்லாஹு தஆலா கபருடைய வேதனைகளையும் நரகத்துடைய வேதனைகள் அல்லாஹு தஆலா நீக்கி வைப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மார்க்கத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மக்தபுடைய மதர்சாவிலே பிள்ளைகள் வருவதற்கு எவ்வளவோ சிரமப்படுகின்றார்கள். ஸ்கூல் விடுமுறையாக இருந்தாலும் கூட ஃபோன் செய்து கூப்பிடுகின்றோம், அவர்களை எழுப்பி விடுவதற்கு கஷ்டப்படுகின்றார்கள். இவர்கள் எழுந்திருப்பது 8 மணி, அந்த பிள்ளைகள் எழுந்திருப்பது 8:30 மணி. இவர்கள் 8 மணிக்கு எழுந்து அறக்க பறக்க வேலைகளை செய்துவிட்டு பிள்ளை எழுப்பிவிட்டு குளிப்பாட்டி அவர்களுக்கு உணவு கொடுத்து உடனே வேனுக்கு அனுப்பி விடுகிறார்கள் தவிர மக்தபுடைய மதரசாவுக்கு அனுப்புவதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. பள்ளிக்காக வேண்டி காலையிலே எழுந்து நாம் ஃபோன் அடித்து கூப்பிட்டாலும் கூட
என்னுடைய மகன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான், எழுந்திருப்பதற்கு அவன் கஷ்டப்படுகின்றான், எழுப்பி எழுப்பி பார்க்கின்றேன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது துன்யாவுடைய கல்விக்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளை எழுந்திருக்காவிட்டாலும் கூட அடித்தாவது எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த கல்வியும் தேவைதான், உலகத்துடைய கல்வி தேவைதான். நான் ஆரம்பத்தில் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போன்று துன்யாவும் தேவை, தீனும் தேவை. ஆனால் துன்யாவை மட்டுமே நாம் கட்டி ஆழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மால் தீனுடைய எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால் தீனுடைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்தபுடைய மதர்சா என்பது அவசியமாக இருக்கின்றது. மக்தபுடைய மதர்சாவிலே நம்முடைய பிள்ளைகள் படிக்காவிட்டால், மக்தபுடைய மதர்சாவுக்கு நம்முடைய பிள்ளைகள் வராவிட்டால் அந்த பிள்ளைகள் பிற்காலத்திலே மிகவும் கைசேதற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றார்களோ அந்த சம்பாத்தியத்திலே அதை எந்த அளவுக்கு நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற நிதி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தொழுவதற்காக பள்ளிக்கு வந்தால் எப்படி தொழுக வேண்டும் என்பது தெரியாது. ஹஜ் செய்வதற்காக பல லட்சங்களை செலவு செய்து செல்வார்கள், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் அது தெரியாது. இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்தபுடைய மதர்சா அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு மக்தபுடைய மதர்சா இல்லாததின் காரணமாக, மக்தபுடைய மதர்சாவுக்கு பிள்ளைகள் வராதின் காரணமாக நீ நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம் தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை உங்களுக்கு போதிக்கின்றார்களோ, எதை உங்களுக்கு சொல்லுகின்றார்களோ, எதை அவர்கள் செய்கிறையாக செய்கின்றார்களோ அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய அமலிலே கொண்டு வாருங்கள். எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடுத்தார்களோ அதை விட்டு முற்று முழுவதுமாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் தீனாக இருக்கின்றது. நான் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்ற என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் யாரை பின்பற்றுகின்றார்கள்? யூத நஸ்ரானிகளுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றார்கள், சினிமா நடிகனுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றார்கள், கிரிக்கெட் வீரனுடைய கொள்கைகளை பின்பற்றுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கொள்கைகளை அவர்கள் பின்பற்றவில்லை, ஷரியத்துடைய கொள்கைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. எவ்வளவுதான் நாம் சொன்னாலும் கூட அவர்களுடைய கைகளிலே வளையம் இருக்கின்றது. எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவர்கள் முடிவெட்டுவதை நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக செய்கின்றார்கள். எவ்வளவுதான் சொன்னாலும் கூட கரண்டைக்காலுக்கு கீழால் ஆடை அணிந்து கொள்கின்றார்கள். இப்படி எதுவெல்லாம் நபி அவர்கள் தடுத்தார்களோ அவை அத்தனையுமே அவர்கள் செய்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? மக்தபுடைய மதர்சா இல்லாததுதான் காரணம். ஸ்பெயினிலே நாம் ஆரம்பத்திலே சில தினங்களுக்கு முன்னால் பேசும்போது சொன்னோம், ஸ்பெயினுடைய நாட்டிலே இஸ்லாம் அழிவதற்கு முதல் காரணம் மக்தபுடைய மதர்சா தான். மக்தபுடைய மதர்சா அந்த ஸ்பெயின் நாட்டிலே இல்லாமல் போனதின் காரணமாக அங்கே இஸ்லாத்துடைய ஆட்சியே இல்லாமல் போனது. ரஷ்யாவிலே பிரிட்டிஷ் ஆட்சிகள் அங்கே தலை தூக்கும் பொழுது, கம்யூனிஸ்டுடைய ஆட்சிகள் அங்கே தலை தூக்கும் பொழுது எந்த இஸ்லாமின் இருக்கக்கூடாது என்பதாக முடிவு செய்தார்கள். யாருமே தொழுகக்கூடாது, யாருமே எந்த ஒரு வார்த்தையும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக அவர்கள் எவ்வளவோ திட்டம் தீட்டினார்கள். என்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய ஆலிம்கள் முயற்சி செய்து பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்காக, மார்க்கத்துடைய கல்வியை கற்ப வைப்பதற்காக, அவர்களை குர்ஆனை முழுமையாக கற்ப வைப்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டி ஒரு கூடாரத்திலே பல பிள்ளைகளை அனுப்பி அந்த பிள்ளைகள் 6 மாதங்கள் வெளியில் வராமல் முழு குர்ஆனையும் மனநமிட்ட பிறகுதான் அவர்களை வெளியாக்குவார்கள். அப்படியெல்லாம் முயற்சி செய்து அங்கே படிக்க வைத்ததின் காரணமாக, இல்மை கற்றுக் கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்று வரை ரஷ்யாவிலே இஸ்லாம் தலை தூக்கி நிற்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இந்தியாவுடைய நிலைமையும் நமக்கு தெரியும். வரக்கூடிய இந்த தேர்தலிலே யாருக்கு நாம் ஓட்டு போடுவது என்பது அல்லாஹுக்கு நன்றாக தெரியும், நமக்கும் நன்றாக தெரியும். அப்படி ஓட்டு போடக்கூடிய நாம்
யாரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுகின்றோமோ அந்த தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டதற்கு பிறகு அல்லாஹு தாலா யாருக்கு ஆட்சியை கொடுக்கின்றானோ அந்த ஆட்சி எப்படி இஸ்லாத்தை வளர்க்கும் என்பது நமக்கு தெரியாது. நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து நல்லவர்களுக்காக ஓட்டு போடுகின்றோம், ஆனால் அந்த ஓட்டின் மூலமாக, நல்ல ஓட்டுகளின் மூலமாக அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல அமலின் மூலமாக நல்ல ஆட்சியை கொண்டு வரலாம். நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, நாம் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக எவ்வளவுதான் நாம் தேர்ந்தெடுத்து நல்லவர் என்பதாக சொல்லி ஓட்டு போட்டாலும் கூட அல்லாஹு தாலா கெட்டவரையும் நமக்கு தேர்ந்தெடுக்கலாம். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்தபுடைய மதர்சாவை ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மக்தபுடைய மதர்சாவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றோமோ அதை கொண்டுதான் அல்லாஹ் உலகத்தில் உயர்ந்து அல்லாஹு தாலா வைத்திருப்பான், மறுமையிலும் அல்லாஹு தாலா உயர்த்தி வைத்திருப்பான். இங்கிருந்து வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, மயிலாடுதுறை இதற்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உலகத்துறை கல்விக்காக அனுப்புகின்றோம். மல்லுக்குடியிலிருந்து இங்கே அனுப்புவதற்கு யோசிக்கின்றோம். மெயின் ரோட்டிலிருந்து இங்கே அனுப்புவதற்கு யோசிக்கின்றோம். ஒரே ஒரு வசனத்தை, ஒரு வசனம் கூட அல்ல, சில வார்த்தைகளை கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 7 வானத்திற்கு அப்பாலிருந்து கொண்டு வந்தார்கள். வைர ஒளி ஒரர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரமே 7 வானத்திற்கு அப்பால் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கொண்டு வருகின்றார்கள். குர்ஆன் இருக்கின்றதே 6666 ஆயத்து, அதையெல்லாம் மொத்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியத்தில் கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு ஆயத்தாக இறக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆயத்து மட்டுமல்ல, ஒவ்வொரு வார்த்தையாக கூட இறக்கப்பட்டது. அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆயத்தும் 7 வானத்திற்கு அப்பாலிருந்து கொண்டு வரப்பட்டது. அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்து நபியத்தை கொடுக்கப்பட்ட அந்த தீனை இன்னைக்கு நாம் மல்லுகுடியிலிருந்து இங்கு வந்து கற்றுக்கொள்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல் தொலைவிலிருந்து இங்கே வந்து கற்றுக்கொள்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, தீன் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. இந்த தீனுக்காக எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ, மக்தபுடைய மதர்சாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நம்முடைய மூதாதையர்கள் அனைவருக்கும் சரி, நம்முடைய அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதை கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். அதை கொண்டு அல்லாஹு தாலா வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். அதை கொண்டு அந்த பிள்ளைகள் நமக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, மக்தபுடைய மதர்சாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் நிச்சயமாக நாம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். காலையிலே 7 மணியிலிருந்து ஸ்கூல் இல்லாவிட்டால் 9 மணி வரை இருக்கின்றது. ஸ்கூல் இருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கே வந்துவிட்டால் பாடத்தை ஓதிவிட்டு 7 மணிக்கே சென்று விடலாம். ஸ்கூல் இல்லாவிட்டால் 7 மணியிலிருந்து 9 மணி வரை இருந்து குர்ஆனையும் தீனுடைய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். காலையில் யார் பள்ளிக்கு வந்து குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்கின்றாரோ அவர் 100 ரக்காய் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே ஒருவர் மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த சட்டத்தின் பிரகாரம் அன்று அமல் செய்தாலும் சரி, அமல் செய்யாவிட்டாலும் சரி, 1000 ரக்காய் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார்கள். ஏன்? மார்க்கத்துடைய சட்டம் என்பது அவ்வளோ முக்கியமானது. நாம் உலகத்துடைய கல்வியை படிக்கின்றோம், படித்து அதன் பிரகாரம் அதை வேலை செய்கின்றோம். ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டுவிட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை சரி செய்து கொள்கின்றோம். அதே போன்று தான் தீனுடைய காரியத்தில் தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை நாம் செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் அதை எப்படி தொழுகையிலிருந்து சரி செய்வது என்ற சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும். அந்த தொழுகை அல்லாஹுவால் கூலியை வாங்கி தரும். அந்த தொழுகை நம்முடைய ரிஸக்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.